தச்சுமா தச்சுமா சீக்கிரம் வாயா. என்னக்கா? சொல்லுக்கா சொல்லுக்கா. என்னாச்சுக்கா? தச்சி சீக்கிரமா கிளம்பு. எங்கக்கா கிளம்புனா? அதுவா, கோமதி பாட்டி வீட்டுக்கு போறோம். எதுக்குக்கா? தச்சே, உனக்கு ஸ்வீட் வேணுமா வேணாமா? என்னாச்சுக்கா? கோமதி பாட்டி அதிரசம் நல்லா சுடுவாங்க. நடு அடிச்சிடுமா? அது அதிரசம். அதை சாப்பிட்டே இல்லையே, அதனால தான் சொல்லுறேன். அவங்க சூப்பரா அதிரசம் செய்வாங்க. அதனால நீ பாட்டி வீட்டுக்கு வா, அவங்கள நான் செய்ய சொல்லி உனக்கு தரேன். ஓகேக்கா, நான் உடனே கிளம்பி வரேன். சூப்பர் தச்சே, நானும் ரெடி ஆயிட்டு வந்துதான். இப்போ நம்ம கோமதி பாட்டி வீட்டுக்கு வந்தாச்சு. அக்கா தச்சுமா, நேற்று தான் பாட்டி அதிரசம் செய்யவே போறாங்க. அக்கா, நம்ம அடைச்சிட்டு எப்படி செல்லக்கா? தச்சுமா, கோமதி பாட்டி செய்ய நான் என்னன்னு சொல்லுறேன், சரியா? ஓகேக்கா. 5 கிலோ அரிசி மாவு நல்லா கழுவி காய வச்சு அதில் 10 கிராம் ஏலக்காய் போட்டா நல்லா பவுடர் மாதிரி அரைச்சி வச்சுக்கலாம். இப்போ அடுப்புல ஒரு பாத்திரத்தை எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இதில் 3 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கலாம். உங்கள் வீட்டில் நீங்கள் கம்மியாக செய்யணும்னா 1 கிலோ அரிசி மாவுக்கு 3/4 கிலோ சர்க்கரை போட்டு செய்யலாம். இப்போ 5 கிலோ அரிசி மாவுக்கு 4 கிலோ சர்க்கரை போடணும். தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். அக்கா, எனக்கு சர்க்கரை இது அதிரசமே ரெடியாகுது. சர்க்கரை கரையிற வரைக்கும் கலரிக்கிட்டே இருக்கலாம். அக்கா, அதுக்குள்ள சொல்ல எதுவும் கெட்டாக்கு சார்பாய் மற்றவங்க எதுவும் எல்லாம் மழை. அப்படின்னா மழை வரலன்னா நம்மளாம் ரொம்ப கஷ்டப்படுவோம். அது மாதிரி மழை வந்துச்சுன்னா நம்மளாம் ரொம்ப சந்தோஷமா ஆயிடுவோம். இது வெந்துட்டியா தரக்கூடியது மழை தான். ஓகேவா? ஓகேக்கா. இப்போ சக்கரை நல்லா கரைஞ்சிடுச்சு. இப்போ பாகு ரெடி ஆயிடுச்சான்னு பார்க்கலாம். அதுக்கு என்ன பண்ணோம்க்கா? ஒரு பாத்திரத்துல தண்ணி ஊற்றிக்கணும். இப்போ கரைச்சி வச்ச சர்க்கரையை இதில் ஊற்றிக்கலாம். அக்கா நான் ஊற்றிச்சுமா? இல்லை தச்சு, இது சூடாக்கு, நீலாம் தொடக்கூடாது. கேட்டுமா அக்கா? ஆமாம், கொஞ்சம் அமைதியாயிடு. இப்போ பாகு ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதில் பவுடர் பண்ண அரிசி மாவை கொட்டிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக கொட்டி கிளறிக்கலாம். அக்கா ரெடியாச்சு. அக்கா இதுமா கொஞ்ச நேரத்தில் ரெடி ஆயிடும். மாவு நல்லா கிளறிட்டே இருக்கலாம். இப்போ இது 2 நாளைக்கு நல்லா ஆடணும். அக்கா, இப்போ நமக்கு கிடைக்காதா? இல்லை, நான் பாட்டி 2-3 நாளைக்கு மாவு ஆடணும்னு சொல்லிட்டாங்க. ஆனால் நான் விடுவேன்னா, இப்போவே கொஞ்சம் தனியாக எடுத்து செய்ய சொல்லிட்டேன். அப்படியா? சூப்பர். வாங்க எப்படி செய்கிறாங்கன்னு பார்க்கலாம். இப்போ சூடான கேடாவில் கடலை எண்ணெய் ஊற்றிக்கலாம். கடலை எண்ணெயா? ஏன்னா கறினாக்கும் கறிலக்கெல்லாம் கடலை எண்ணெயா ஆகுமா? எதை சொல்லுறப்போ. இப்போ மாவை நல்லா இப்படி பிசைஞ்சு எடுத்துக்கணும். இப்போ எண்ணெய் சூடாகட்டும். இப்போ ஏதாவது ஒன்று இலையை எடுத்து வச்சுக்கணும். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக மாவு உருண்டை பிடிச்சிக்கலாம். இப்போ இலையில தட்டி எடுத்து எண்ணெயில் போட்டு எடுத்துக்கலாம்.
அக்கா அங்க பாரு பூரி மாதிரி வருது. ஆமா தட்சுமா எவ்வளோ அழகா பூரி மாதிரி வருது பாரு. இப்போ ஒன்று ஒன்றா திருப்பி போட்டுக்கலாம். இப்போ 2 கரண்டியை எடுத்து அதிரசத்தை நல்லா புழிஞ்சு எடுத்துக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. இடுங்க லைக் பட்டனை மறக்காம கிளிக் பண்ணுங்க. அப்போதான் எங்கள் வீடியோஸை நிறைய பேர் பார்க்க முடியும். இப்போ டேஸ்டான அதிரசம் ரெடி ஆயிடுச்சு. எல்லாரும் சாப்பிடுவாங்க. தச்சு ஓடிவா ரெடி ஆயிடுச்சு. சூப்பராக இருக்கு பாருங்களாம். உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்தது சாப்பிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்க. தேங்க்யூ. டாட்டா பை பாய்.